நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கடவுளின் விதை, அதைத்தான் குண்டலினி சக்தின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் சக்தியின் விதை இருக்கிறது. அந்த விதைய முறையாக உரமிட்டு நீரிட்டு காற்றளித்து வளரவிட்டோமானால் அது கடவுளாக மலரும். அந்த விதை தான் குண்டலினி சக்தி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற இந்த கடவுள் சக்தியை, இறை சக்தியை தினசரி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துவதற்காக விழிக்கச் செய்கின்ற முறைகள், பல்வேறு முறைகள் இருக்கு. அவை விராட்டி விநாயகர் அகவல்ல சொல்றாங்க, குண்டலினி சக்தியை ஒரு பாம்பு மாதிரி உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க. குண்டலினி சக்திக்கு நம்முடைய சித்தர்கள் போட்ட கார்ட்டூன் பாம்பு. மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற்சிடுமுனை கபாலமுங்காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. ஔவையார் ஒரு பெரிய சித்தர். மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னா இந்த காலால எட்டி உதச்சி எழுப்ப முடியாது. கால் அப்படின்னா அங்க காற்று, வாசியாலே பிராணாயாமத்தால எழுப்புகின்ற கருத்தை அறிவித்து. நமக்குள்ள இருக்கிற இந்த கடவுளின் விதையை, குண்டலினி சக்தியை பிராணாயாமத்தால் எழுப்பலாம். சரியான ஞான கருத்துக்களை தெரிந்து அதை சார்ந்து சிந்தித்து வாழ்வை நடத்துவதன் மூலமா இயக்கலாம். முறையான மந்திரங்களால் அதை விழிப்பிக்க வைக்கலாம், கிரியைகளால் விழிப்பிக்க வைக்கலாம், நம்முடைய சக்தி மனோ சக்தியால கூட விழிப்பிக்க வைக்கலாம். சில நேரத்துல சரியான சித்தர்கள், இந்த துறையில் கைதேர்ந்த சித்தர்களா இருந்தா சாதாரண ஒரு ஜஸ்ட் ஒரு மூலிகையை கொடுத்ததை நீங்க சாப்பிடுறது மூலமாவே உங்க குண்டலினி எழுப்பி வச்சிடலாம், எழுப்பி நிறுத்த முடியும். உங்களுடைய பயம், ஆசைகள் கூட குண்டலினி சக்தியை எழுப்பும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் வரும்போதோ, ஒரு பெரிய ஆசை வரும்பொழுதோ உங்களால சாத்தியமில்லாத செயல்கள் எல்லாம் செய்வீங்க. காரணம் அந்த குண்டலினி சக்தி விழிப்படைகிறது, எழறது. ஆனா பயத்தால, ஆசையால, அச்சத்தால குண்டலினியை திரும்ப திரும்ப எழுப்புனீங்கன்னா அது ஒரு பாறையை எடுத்து போட்டு பாம்பை எழுப்புற மாதிரி. ஒரு 2 தரம் எந்திரிக்கும், ஆனா 10வது தரம் பாறை விழும்போது செத்து போயிடும். நம்ம குண்டலினி சக்தி ஆசை அச்சத்தால் எழுப்பினோமானால் எந்திரிக்கும் முதல்ல ஒரு 10 தரம், அப்புறம் பலவீனப்பட்டு போய்விடும்.